சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, இந்த விகார உலகத்தை சிவாலயமாக மாற்றுவதற்காக பாபா வந்திருக்கின்றார். விலை மாதர்களுக்குக் கூட ஈஸ்வரிய செய்தி கொடுத்து அவர்களுக்கும் நன்மை செய்வது உங்களுடைய கடமையாகும். யார் ஏதாவதொரு காரணத்தால் முரளியைத் தவற விடுகிறார்களோ அவர்கள் தங்களுக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்கிறார்கள். பாபா தினம்தோறும் ஏதாவதொரு புதிய யுக்திகளை சொல்லிக் கொண்டே இருக்கின்றார். கேட்கவே இல்லை என்றால் எவ்வாறு நடைமுறையில் கொண்டு வருவார்கள்? மாயை சிலரை முழுநாளும் மறக்கச் செய்துவிடுகிறது. சேவை செய்தால் உயர்ந்த பதவி கூட அடைவார்கள். இந்த படிப்பின் மூலம் அனைவருடைய துக்கமும் தூரம் போகிறது. இங்கே உங்களுக்கு உண்மை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது எனும்போது எவ்வளவு குறைவானவர்கள் வருகிறார்கள். அதுவும் ஏழைகள்தான் வருகிறார்கள். நான் தகுதியுடையவனா? தூய்மையான சர்வகுணங்களிலும் நிறைந்தவனாக இருக்கிறேனா என்று பாருங்கள். இந்திர சபையின் கதை கூட இருக்கிறது. அரைகுறையானவர்களை அழைத்து வராதீர்கள் என்று பாபா எப்போதும் பிராமணிகளுக்கு கூறுகின்றார். பாரதவாசிகளாகிய நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தவர்களாக இருந்தீர்கள். சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள். சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும், ஈஸ்வரனை நினைவு செய்ய வேண்டும் என்பதை புரிந்துகொள்வதே இல்லை. பகவான் சர்வ வியாபி என்று சொல்லிவிட்டால் யாரை நினைவு செய்வது? சேவாதாரி செல்லக் குழந்தைகளைக் கண்களில் அமர்த்தி அழைத்துச் செல்கின்றார். மோசமானவர்களை கடைத்தேற்றுவதற்கு தைரியம் வேண்டும். பாபா அமர்ந்து உயரே உயர்த்துகின்றார். நடத்தையும் மிக ராயலாக இருக்க வேண்டும். நீங்கள் மகான் பாக்கியசாலிகள் என்று பாபா கூறுகின்றார். ஒன்றும் புதிய விஷயம் கிடையாது. சாட்சியாக இருந்து நாடகத்தை பார்க்கின்றார். குழந்தைகளே, நல்ல விதத்தில் படியுங்கள். இது ஈஸ்வரிய யஜ்ஞமாகும். என்ன வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் இங்கே எடுத்தீர்கள் என்றால் அங்கே குறைந்துவிடும். சொர்க்கத்தில் அனைத்தும் கிடைக்கும். படிப்பதற்கு ஆர்வம் மட்டும் வேண்டும். தங்களை ஆத்மா என்று மட்டும் நிச்சயம் செய்து கொள்ளுங்கள். இந்த சரீரம் அழியக்கூடியதாகும். ஆத்மாக்களாகிய நீங்கள் அழிவற்றவர்களாவீர்கள். இந்த ஞானம் ஒரு முறைதான் கிடைக்கிறது. பிறகு சத்யுகத்திலிருந்து கலியுக கடைசி வரை யாருக்கும் கிடைப்பதே இல்லை. பாபாவை நினைவு செய்வதின் மூலம் சொர்க்கத்தின் ராஜ்யம் கிடைக்கும். பாபாவை நினைவு செய்வதின் மூலம் அரைக்கல்பத்தின் பாவங்கள் பஸ்மமாகிவிடும். எவ்வளவு சகஜமான யுக்தியை கூறுகின்றார். நினைவு செய்து கொண்டே இருந்தால் 10-20 வருடங்களாக இருப்பவர்களை விடவும் உயர்ந்த பதவியை அடையலாம். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் பிந்து ரூப ஆத்மா. பரந்தாமத்தில் பாபாவுடன் சந்திக்கிறேன், உரையாடுகிறேன். எனக்கு சக்திகள் கிடைக்கின்றன. பாபா எனக்கு உரிமையோடு அனுமதி, சுதந்திரம் மற்றும் முழுமையான அதிகாரத்தையும் அளித்துள்ளார். பாபா என் மீது உயர்ந்த அன்பு வைத்து என்னை நேரடியாகத் தேர்ந்தெடுத்து ஞானத்தை வழங்கி எனது ஆத்மாவை அனைத்து பரிமாணங்களிலும் தூய்மையாக மாற்றி தெய்வீக சக்திகளால் நிரப்புகிறார். நான் யோகத்திற்குள் செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு தியானக் காட்சி போல பரமபிதாவின் நெருக்கத்தை உணர்கிறேன். சிவபாபா எனக்கு தினமும் வரங்களை அளிக்கிறார். பாபா ஆத்மாவிற்குக் கொடுக்கும் ஒவ்வொரு வரதானமும் எனது அத்தியாயமாகிறது. வரங்களை நான் ஆழமாக உணர்கிறேன். வரங்களின் அடிப்படையில் நான் தொடர்ந்து முயற்சி செய்து ஆத்மாவை தெய்வீக குணங்கள், சக்திகள், திறமைகள் ஆகியவைகளால் நிரப்பிக் கொள்கிறேன். எனது லட்சியம் எல்லா தெய்வீக குணங்கள், சக்திகள், நல்ல பழக்கங்கள், உயர்ந்த சன்ஸ்காரங்கள் மற்றும் தெய்வீக கலைகளை ஆத்மாவில் நிரப்பி பரமாத்மாவுடன் தொடர்ச்சியான யோகத்தினால் என்னை தேவதையாக தூய சொரூபமாக மாற்றிக்கொள்வதே. நான் ஒரு தூய அன்னப்பறவை. என்னுடைய உணர்வுகள், எண்ணங்கள், செயல் அனைத்தும் தூய்மையாக இருக்கின்றன. மனதில் பிறரின் தவறுகளை வைத்துக்கொள்வது என்கிற வீணானதை விடுகிறேன். சக்தியுள்ளதை தனதாக்கிக் கொள்கிறேன். எனது நடத்தை, பேச்சு, உணவு அனைத்தும் சுத்தமாக இருக்கின்றன. ஒருபோதும்
அபவித்ரதாவின் பெயரையும் சின்னத்தையும் வைத்துக்கொள்ள மாட்டேன். என் இயல்பு தூய்மையின் தூய வெளிப்பாடு. நான் முற்றிலும் நிராகார, விகாரமற்ற, அகம்பாவமற்ற, அனைத்து தெய்வீக குணங்களாலும் நிரம்பிய தேவதா ஆத்மாவாக மாறி, முழுமையாகத் தொடர்ந்து பாபாவின் வழிகாட்டுதலுடன் தேவி தேவதா தரமத்தின் சகோதர ஆத்மாக்களுக்கு நான் தூய ஆன்மீக அதிர்வலைகளைப் பகிர்கிறேன். நான் பெரும் சக்திகளை இந்த உலகத்திற்கு, சக ஆத்மாக்களுக்கு, அனைத்துயிர்களுக்கும், இயற்கைக்கும் பகிர்கிறேன். பாபா எனக்கு, "நீ அகாலமூர்த்தியாக இரு" என்று கூறும் பொழுதில், நான் காலத்தின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு ஆன்மீக ஒளியின் காந்த சக்தியாக மாறுகிறேன். யோகத்தின் மூலம் பரிசுத்த ஆழ்நிலையைப் பெறுகிறேன். ஒவ்வொரு நினைவும் தெய்வீக கதிர்களாக மாறுகிறது. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.